நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. சனி பகவான் இப்ப நேர்கதியில, அதாவது நேரா மீனத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். அதனால என்ன விளைவுங்கிறத நாங்க சிம்பிளா சொன்னா இதுதான். கடகம், விருச்சிகம், மகரம் இதுக்கெல்லாம் தொல்லைகள் ஓரளவுக்கு குறையும். கும்பத்துக்கும் ஓரளவு குறையும். இதுதான் சிம்பிள். அவ்வளவுதான். ஓரளவு தான் குறையும். தொல்லைகள் எல்லா வகையிலையும் ஓரளவு குறையும். ஞாபகம் வச்சோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது. இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம், சப்தமி திதி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சனி உதவியாக இருக்கிறார், ராகு உதவியாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் வீம்பு அதிகம். வழிபாடு முக்கியம் 3 நட்சத்திரத்திற்கும். ஆமா. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி, மத்வரே போற்றி, மகதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண், தசை நேரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பண்ணுனா ஜெயிறீங்க இல்லையோ, தோற்க மாட்டீங்க, அது உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ராகு உதவியாக இருக்கிறார், ஆனாலும் சனி உதவியாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். அசட்டு தைரியம், வீண் செலவு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி, மத்வரே போற்றி, மகதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண், தசை நேரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பண்ணுனா ஜெயிறீங்க இல்லையோ, தோற்க மாட்டீங்க, அது உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நினைவாற்றல் ஜெயிக்கும். பொறுமை ஜெயிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சந்நிதியில தீபம் போட்டுறணும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி ஓவரா இருக்கு, பிறருக்கு வைத்தறிச்சல் உங்களால ஓவரா இருக்கு. அதனால மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சா வைத்தறிச்சல் குறையும். உங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு, உங்க மேல. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சந்நிதியில தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு. முக்கிய முடிவு கூடாது, வீண் செலவு கூடாது, ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. கட்டாயம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். காலையில ஒரு தீபம், ராத்திரி ஒரு தீபம் கோயில்ல, மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு, சிக்கன சிரமம் பார்க்காம வெய்யுங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி ஓவரா இருக்கு, பிறருக்கு வைத்தறிச்சல் உங்க மேல ஓவரா இருக்கு. அதனால மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சா வைத்தறிச்சல் குறையும். உங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு, உங்க மேல. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். சனி வேறு உதவியாக இருக்கிறார், நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி ஓவரா இருக்கு, பிறருக்கு வைத்தறிச்சல் உங்க மேல ஓவரா இருக்கு. அதனால மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம்
சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சா வயிற்றெரிச்சல் குறையும். உங்களுக்கு இல்ல, மற்றவங்களுக்கு, உங்க மேல. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சந்நிதியில தீபம் போட்டுருங்க. மற்றபடி பிரமாதமான நாள், நல்லது, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிக்கணும். ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு சிக்கனை பார்க்காம பசியாத்துங்க. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி குறையும், வயிற்றெரிச்சல் குறையும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை நேரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சனியில வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க. சூப்பர், இன்னைக்கு நாள் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். சனியினுடைய தொல்லை குறைந்து கொண்டே வருகிறது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிக்கணும். ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு சிக்கனை பார்க்காம பசியாத்துங்க. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி குறையும், வயிற்றெரிச்சல் குறையும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை நேரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. நல்ல நாள் என்று சொல்ல முடியாது, கவனம். சனியினுடைய உதவி வேறு குறைந்து கொண்டே வருகிறது, கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யயாதியே போற்றி, யட்சியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். வழிபாட்டுக்கு முக்கியம். ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. சனியினுடைய தொல்லை குறைந்து கொண்டே வருகிறது. 7.5 சனியினுடைய தொல்லை குறையுது, ஆனாலும் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, கவனம். ஆமா. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. 7.5 சனி நடக்குது, அதுவும் கொஞ்சம் பொறுமை. ராகு உதவியா இருக்கார், ஆனாலும் வழிபாடு இன்னைக்கு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யயாதியே போற்றி, யட்சியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். வழிபாட்டுக்கு முக்கியம். ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சந்நிதியில தீபம் போட்டுருங்க. மொத்தத்துல சூப்பர் சூப்பர் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. ராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிக்கணும். ஜெயகாந்தன். ஏழைகளுக்கு சிக்கனை பார்க்காம பசியாத்துங்க. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி குறையும், வயிற்றெரிச்சல் குறையும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை நேரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சனியில தீபம் போட்டுருங்க. மொத்தத்துல நிதானம். அனுகூலமான எண் 5, தெற்கு, பச்சை.
நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யயாதியே போற்றி, யட்சியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். வழிபாட்டுக்கு முக்கியம். ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. நேயர்களே, பொதுவான சில விஷயங்கள். சனி இப்ப நேர்கதிக்கு வந்திருக்கார். அதனால சனி பகவானால தொல்லைகள் குறையும். யாருக்கு? கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, துலாமுக்கு, மகரத்துக்கு, கும்பத்துக்கு, மீனத்துக்கு. இவங்களுக்கெல்லாம் சனி பகவானால் ஏற்பட்டு கொண்டிருக்கிற தொழில் உத்தியோக ரீதியான தொல்லைகள், உடல் ஆரோக்கிய ரீதியான தொல்லைகள் குறையும். நாளை பார்க்கலாம். நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.